ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, டென்ஜெட்கோ ஆன்லைன் வெப்சைட்டில் யூபிஐ மூலமாக இபி பில் கட்டுவது எப்படி, அது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். கம்ப்யூட்டர் லேப்டாப் ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூகுள் சர்ச் ஓப்பன் ஆகிருக்கு. சர்ச் ஆப்ஷனில் டென்ஜெட்கோ ஆன்லைன் பேமெண்ட் டைப் பண்ணிக்கோங்க. இங்கே லிங்க் வரும். நான் இங்கே ஆல்ரெடி இதில் டென்ஜெட்கோ ஆன்லைன் போர்ட்டல் இங்கே லிங்க்கில் சேவ் பண்ணி வச்சுங்க. லிங்க்கில் கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், லிங்க்கில் கிளிக் பண்ணிவிட்டேன். உங்களோட இங்கே டென்ஜெட்கோ ஆன்லைன் வெப்சைட் வரும். ஃபர்ஸ்ட் உங்களோட ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். உங்களோட கன்சியூமர் நம்பர் உங்களோட ஐடி இருக்கும். நான் ஐடி இப்போ டைப் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணியாச்சு. இப்போ கீழே கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கோடு டைப் பண்ணிக்கோங்க. 97748. லாகின் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட் இங்கே ஓப்பன் ஆகும். பாருங்கள், நீங்கள் கன்சியூமர் நம்பர் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க பேமெண்ட்ஸ் மந்த்லி பேமெண்ட் செய்வதற்காக. இதில் 3 அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் செய்வதற்காக. நான் இதில் 2வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட், அதோட பேமெண்ட் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டேன். ப்ராசஸில் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுங்க அமௌண்ட் ஷோ ஆகும் 1035. ப்ராசஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் ஆப்ஷன் வந்திருக்கு. இங்கே யூபிஐ மூலிமா பேமெண்ட் பண்ணலாம், நெட் பேங்கிங் மூலிமா பேமெண்ட் பண்ணலாம். சில பேங்க் அக்கௌண்ட் பேர் இங்கே ஷோ ஆகுது பாருங்கள். சிஎஸ்பி பேங்க், இந்தியன் பேங்க், ஃபெட்ரல் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், கனரா பேங்க். இது போல் நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இங்கே ஷோ ஆகும். நீங்கள் அந்த பேங்க் மூலிமா நெட் பேங்கிங் பேமெண்ட் பண்ணலாம். நான் யூபிஐ மூலிமா பேமெண்ட் பண்ண போகிறேன். அது யூபிஐ ஆப்ஷனில் பேமெண்ட் கேட்வே ஆப்ஷனில் பாருங்கள் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியன் பேங்க், 2வது கனரா பேங்க். என்னோட யூபிஐ பேங்க் கனரா பேங்க் மூலிமா லிங்க் அதனால் கனரா ஆப்ஷன் இந்தியன் பேங்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பே ஆப்ஷன் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டீட்டெயில் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், மேலே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. கன்சியூமர் நம்பர், அவங்களோட பேர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூபிஐ ஐடி கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 1035. கன்ஃபர்மேஷன் அமௌண்ட் கன்ஃபார்ம் பண்ணி இருக்குன்னு கன்ஃபார்ம் பே ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆகுது, வெயிட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பேமெண்ட் ஆப்ஷன் வந்துருக்கு. கார்டு மூலிமா பேமெண்ட் பண்ணலாம், நெட் பேங்கிங் பேமெண்ட் பண்ணலாம், யூபிஐ மூலிமா பேமெண்ட் பண்ணலாம், ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். நான் யூபிஐ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அமேசான் பே, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் கூகுள் பே மூலிமா பேமெண்ட் பண்ணுவேன். கூகுள் பே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸில் உங்களோட கூகுள் பேவோட ஐடி இங்கே வரும். உங்களுக்கு கூகுள் பே ஐடி தெரியலன்னா எங்கள் மொபைலில் கூகுள் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணி காமிப்பேன். இங்கே நடு மதியத்தில் உங்களோட கூகுள் பே ஆப்போட ஐடிங்க கொடுத்துருப்பாங்க. யூபிஐ ஐடி சொல்லுவாங்க. அந்த ஐடி கொடுத்துரு, அது நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் பார்த்து டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேங்க் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வெரிஃபை ஆப்ஷன் கொடுத்துரும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. வெரிஃபை அவங்க பேர் இங்கே ஷோ ஆகும். நீ கொடுத்த ஐடி கரெக்டாக இருந்தால் பேர் ஷோ ஆகும். பாருங்கள், பேர் இங்கே ஷோ ஆகுது, ராஜா. கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பே நவ் ஆப்ஷன் ரைட் சைடில் கிளிக் பண்ணிக்கலாம். நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபரிங் டேட்டா ப்ளீஸ் வெயிட். பேமெண்ட் ப்ராசஸ் ஆகுது, வெயிட் பண்ணிக்கோங்க. கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க அமௌண்ட் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. 103635 கரெக்டாக இருக்குது. கன்ஃபார்மில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அமௌண்ட்டோட யூபிஐ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் நீங்கள் போட்டு ஓகே பண்ணிக்கோங்க. நான் பாஸ்வேர்ட் போட்டு ஓகே பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்ட்னா பின் சொல்லலாம். பின் போட்டு ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிவிட்டேன். பாருங்கள், இப்போ சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்சாக்ஷன் ஷோ ஆகுது. பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிருக்கு. நீங்கள் ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கன்சியூமர் நம்பர், ட்ரான்சாக்ஷன் ஐடிங்க பேர் இங்கே ஷோ ஆகும். டவுன்லோட் ரிசிப்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. ரிசிப்ட் டவுன்லோட் ஆகும். லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப்பில் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் பில் சேவ் ஆகும். சேவில் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே உங்களோட மின்சார கட்டண பில் ரெசிப்ட் ஷோ ஆகும், ஓப்பன் ஆகும். இது போல் உங்களோட பில் இங்கே டவுன்லோட் ஆகும், ஷோ ஆகும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பேர் ஆகும் இங்கே ஷோ ஆகும். அதுக்கு அடுத்தது கன்சியூமர் நம்பர், மின்சார ரிசிப்ட் நம்பர், டென்ஜெட்கோ பேமெண்ட் போர்ட்டல் நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் டேட் டைம் ஷோ ஆகும். கீழே அமௌண்ட் ஷோ ஆகும் 1035 1035 ரூபாய். இது போல் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் கலர் ரெண்டில் ஏதாவது ஒரு நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கலாம். ஃபைல் பண்ணி வச்சுக்கலாம் ரெக்கார்டுக்காக. இது போல் நீங்கள் ஆன்லைனில் இபி பில் கட்டலாம் யூபிஐ மூலிமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.